ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் ராஜா. இன்னைக்கு நான் பார்க்க போற ஒரு கதை, ஒரு மகானின் கதை. அந்த மகான் ஒரு தேசியமே அவரை பின்பற்றுச்சு. அந்த மகான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னாக்கா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அவருக்கு மிகப்பெரிய திருப்பு முனையா இருந்தது இந்த நான் சொல்ல போற இந்த கதை தான். அதுக்கு முன்னால இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கதைக்குள்ள போலாம். ஒரு மலை மேல ஒரு ஆசிரமம் இருந்தது. அந்த ஆசிரமத்துல ஒரு குருவும் 10 சீடர்களும் படிச்சுட்டு வந்தாங்க. குரு ரொம்ப பெரிய ஞானி. தன் சிஷியர்கள் மேல மிகுந்த அக்கறையும் அன்புடன் நடத்தி வந்துட்டு இருந்தாரு அந்த ஆசிரமத்தை. ஆசிரமத்தில் இருந்த சிஷியர்களும் ரொம்ப அமைதியாகவும் குரு சொல்படி கேட்டும் நல்ல முறையில படிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. சிஷியர்கள் ஆசிரமத்துல இருக்கிற வேலையை பார்த்துட்டு தனக்கு தேவையான பொருட்களை வாங்க ஒவ்வொரு நாளும் ஒரு சிஷியன் மலையிலிருந்து கீழே போயிட்டு பொருட்களை வாங்கிட்டு வர்றது அவங்களுடைய வேலை. போயிட்டு வர வழி மலையும் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். அருவிகள், மலையில் இருக்கிற மரங்கள், பறவைகள், பூந்தோட்டங்கள் அப்படின்னு ரொம்ப பார்க்க மிகுந்த மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வழி. அந்த அழகான பாதையிலிருந்து போயிட்டு வர ஒரு சிஷியரை கூப்பிட்டு, குரு இனி நீ இந்த வழியில போகக்கூடாது, உனக்கு வேற வழி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேற வழி காமிச்சார். சிஷியனுக்கு ரொம்ப அதிர்ச்சி. நான் மட்டும் என்ன பண்ணிட்டோம், நம்மளை மட்டும் ஏன் இந்த வழியில போக சொல்றாங்க அப்படின்னு. அந்த வழி ரொம்ப கற்களும் முட்களும் நிறைஞ்ச பாதை, பள்ளம்லாம் இருக்கும், புதர்கள்லாம் இருக்கும். அதன் வழியா பொருள் எடுத்துட்டு வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தெரிஞ்சும் நமக்கு ஏன் இந்த குரு சொல்றாரு இந்த வழியை அப்படின்னு நினைச்சுக்கிட்டே போக ஆரம்பிச்சிட்டான். ஒரு நாள் போயிட்டு வந்துட்டான், திருப்பியும் 2 நாள் போயிட்டு வந்துட்டான். ஏன் குரு சொல்றது மீறக்கூடாது அப்படின்றதுக்காக அமைதியா போயிட்டு வந்துட்டு இருந்தான். சிஷ்யன் ஒரு நாள் மனசுல நினைச்சிட்டு மேலே ஏறி வரும்போது கண்ணுல தண்ணியோட, நமக்கு ஏன் இந்த கஷ்டத்தை கொடுக்குறாங்க, இந்த பொருட்களை தூக்கிட்டு என்னால எடுத்துட்டு மேல வர முடியலையே அப்படின்னு கஷ்டப்பட்டு நினைச்சிட்டே வந்தான். நம்ம போயிடலாமா, நம்ம இடத்துக்கே போயிடலாம், அப்பா அம்மா இல்லாம நம்ம இருக்கிறதே ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க வேலையும் செஞ்சுக்கிட்டு குரு சொல்றதையும் கேட்டுட்டு அவருக்கு ஒரு மாதிரியும் மற்ற சிஷியர்கள் ஒரு மாதிரியும், என் நண்பர்கள்லாம் நல்ல வழியில போயிட்டு வராங்க, நான் மட்டும் ஏன் இந்த கஷ்டமான வழியில போகணும் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டே மேலே ஏறி போயிட்டு இருக்கான். ஒரு நாள் குருகிட்ட கேட்டுடணும் அப்படின்னு கோபத்தோடையும் மனசுல கஷ்டத்தோடையுமே 1 மாதம் கழிந்தது. 1 மாதத்துக்கு அப்புறம் பாடசாலையை முடிச்சதுக்கு அப்புறம் சிஷியன் எழுந்து, குருவே எனக்கு ஒரு சந்தேகம், சொல்லப்பா அப்படின்னு குரு கேட்டார். நான் மட்டும் ஏன் இந்த கடினமான பாதையில் செல்ல வேண்டும்? என் நண்பர்கள் எல்லாம் நல்ல பாதையில் அறிவுகளை பார்த்து கொண்டு நந்தவனத்தில் விளையாடி கொண்டு சென்று வருகிறார்கள், நான் மட்டும் எதற்கு இந்த தண்டனை அப்படி என்று சிறுவன் குருவிடம் கேட்டுவிட்டான். குரு அதற்கு சிரித்து கொண்டே, நீ நேத்து சென்று வந்த பாதையில் எவ்வளவு நேரம் ஆயிற்று அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு சிஷியன், 2 மணி நேரம் குருவே. மற்ற சிஷியர்களிடம் எவ்வளவு நேரம் ஆகும் நீங்க போயிட்டு வர்றதுக்கு அப்படின்னு கேட்டாங்க. 6 மணி நேரம் ஆகும் குருவே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குரு சொல்றார், இதுதான் வாழ்க்கையின் ரகசியம். கஷ்டமான பாதை உன்னை வலிமையாக்கும், சவால்கள் நிறைந்த பாதை வழியில் உன் கவனம் இலக்கு மீதே இருக்கும். அதனாலதான் நீ 2 மணி நேரத்துல வந்துட்ட. அழகான பாதை, பூக்கள், நந்தனங்கள், அருவியில விளையாடுறதுன்னு மனசு அலைப்பாஞ்சு அங்கேயே நேரத்தை செலவழிச்சிருங்க. போயிட்டு வரதுக்கான நேரம் ரொம்ப அதிகமாயிருக்குது. வாழ்க்கையில முன்னேறதுக்கான நேரமும் அதுவேதான். நாம கஷ்டப்பட்டு படிக்கும் போதும் கஷ்டப்பட்டு வேலையை செய்யும் போதும் நம்ம மனசை அலைப்பாயறதுனாலதான் நம்ம குறிப்பிட்ட நேரத்துல முன்னோக்கி வர்றதில்லை. கடுமையான பாதை, நாம குறிக்கோளை மட்டும்தான் வச்சுட்டு இருப்போம். நம்ம கால் எங்க வைக்கிறோம், நம்ம மனசை எங்க வைக்கிறோம் அப்படின்னு பொருட்களை மேல மட்டும்தான் இருக்கும். பொருட்களை சிதறவிடாம பொருளை மேல எடுத்துட்டு போகணும். நம்ம காலை கரெக்டான இடத்துல வைக்கலனாக்கா முள்ள குத்திடும், கரெக்டான இடத்துல வைக்கலனாக்கா கீழே விழுந்துருவோம் அப்படின்னு பாதை மேல கவனம் இருக்கும். அதுதான் நம்ம வாழ்க்கையும். நீ எத்தனை முறை கீழே விழுந்தாலும் அந்த கஷ்டத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பாதை உன்னை வடிவமைக்கும். தூரம், வலி அதெல்லாம் முக்கியம் இல்லை, எவ்வளவு நேரத்துல நீ மேல வந்த அதுதான் முக்கியம். கஷ்டமில்லா பாதை வாழ்க்கையில் இல்லை, வலிமை இல்லா மனிதன் முன்னேற்றம் இல்லை. இதுவே நீ திருப்பு முனையா எடுத்துக்க. அந்த சீரன் ஆசிரமத்துல வாழ்ந்த மகான் யார் என்று தெரியுமா? சீன தேசிய யுவான் சுவாங். இவர் புத்த மதத்தை போதனைகளும் அந்த தேசியமே பின்பற்றியது. அந்த சிறு சீடன் யுவான் சுவாங் அப்போது நினைத்திருந்தால் தன் தந்தையிடம் யாரிடம் சொல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கலாம், வீட்டுல போயிட்டு சந்தோஷமா இருந்திருக்கலாம். அன்னைக்கு சின்ன கஷ்டத்தை அனுபவிச்சதுனாலதான் இன்னைக்கு அவங்க இந்த புத்த மதமே அவரை கூட்டிட்டு இருக்கு. பல கஷ்டங்களை தாண்டி வந்தா மட்டும்தான் லைஃப்ல சக்சஸ் ஆக முடியும். இப்ப நீங்க படிக்கிற படிப்பு தவறி இருக்கலாம், ஜாப் கிடைக்காம இருந்திருக்கலாம், ஒர்க் ப்ரெஷர்ல இருக்கலாம், ஃபேமிலி ப்ரெஷர்ல இருக்கலாம். இதெல்லாம் ஒரு கடினமான பாதை தான். அந்த கடினமான பாதையை எப்படி நாம கடந்து வரோம் அப்படின்றதுதான் முக்கியம். அழகான பாதை, அழகான வழி எல்லாருக்கும் கிடைச்சிடாது. அப்படி கிடைச்சிட்டாக்கா அது வாழ்க்கையே இல்லை. ஆனா அந்த பாதையை தீர்மானிக்கிறதும் வலிமையாக்குறதும் உங்களை வடிவமைக்கிறதும் தான் வாழ்க்கையின் ரகசியம். வெற்றி நிச்சயம், முன்னேறி செல். இந்த ஸ்டோரி நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்க.
நீங்க பண்ற கமெண்ட் ஒவ்வொன்றும் நான் படிப்பேன். எனக்கு அது மோட்டிவேஷனா இருக்கும். நான் இதை போடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னாக்கா, என் லைஃபுக்கு அப்புறமும் இந்த ஸ்டோரியை என்னுடைய குரலை கேட்டு யாராவது ஒருத்தர் மனசு மாறி அவங்க நல்ல வழியில போவாங்கன்ற ஒரு சின்ன ஆசை தான். என் இருப்பிற்கு பிறகும் என் குரல் ஒலிக்கும். நன்றி. இது உலக நன்மைக்காக நான் உங்கள் ராஜா இன்ஸ்பேஸ்.